நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில பிறந்த நண்பர்களே, பணம்னா பிணமும் வாயத்திறக்கும் சொல்லுவாங்க. பணம் வந்துட்டா பத்தும் பறந்து போகும் சொல்லுவாங்க. வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறதே இந்த பணத்துக்காகத்தான். ஆயுள் முடியும் வரை, அதாவது நம்ம மரணம் நெருங்க வர உழைச்சிக்கிட்டே இருப்போம், பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்போம், சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா அப்படிப்பட்ட அந்த பணமானது நம்ம வாழ்க்கையில் நம்மளை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுது. அந்த பணம் இப்போ நமக்கு கஷ்டம் தீர்வதற்கு வரப்போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படித்தாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவதற்கு உங்களை தேடி வரப்போகுது பணம். ஏன்னா லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்ச பயிற்சி அடைய போகிறார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணத்தால் கிடைக்க வேண்டிய நடக்க வேண்டிய நன்மைகள் நடைபெறப் போகுது. பண தட்டுப்பாடு குறைய போகுது. ஸோ இன்றைய பதில் அதை பத்தி பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டுருக்கிறோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாம அடுத்த நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசி ராசிநாதன் செவ்வாய் இந்த 2025 வருடத்துல எந்த விதமான ஒரு கிரகத்தினுடைய தொடர்போ பார்வையோ உங்க மீது இல்லை. அதாவது பெரிய கோள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, குரு, கேது. சனியும் உங்களை பார்க்கல, குருவும் உங்களை பார்க்கல. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தெள்ள தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உரிமையோடு சுதந்திரமா வாழ்வதற்கு கிரகங்கள் எந்த விதமான தடையும் பண்ணல இந்த 2025. ஆனா உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குன்னா உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு மட்டும்தான். இந்த 2000 உதவி செய்யறதுக்கு கூட ஆள் வராது, அதே நேரத்துல உபத்திரம் பண்றதுக்கும் ஆள் வராது. ஸோ அந்த விதத்துல இந்த 2025 உங்களுக்கு பரவாயில்ல. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் குறிப்பா புதனுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது. காரணம் என்னன்னா, உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 8ஆம் வீடு மிதுனம். அந்த மிதுனத்துக்கு அதிபதி புதன் பகவான். 8ஆம் வீடுங்கிறது ஆயுள் பாவம், ஆயுள் ஸ்தானம். ஒருத்தனுக்கு நல்லதை கெட்டதை எதை அனுபவிக்கனாலும் ஆயுள் நல்லா இருக்கணும்ல. இந்த ஆயுள் பாவத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியது உங்களுக்கு புதன் பகவான். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அவர் இப்போ சிம்மத்துல இருக்கிறாரு. செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பயிற்சி அடைஞ்சு எங்க போறாரு? கன்னி ராசிக்கு போறாரு. அதுவும் புதனுடைய வீடு தான். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய ராசியில உச்சம் அடையாது புதனை தவிர. ஏன்னா புதன் பகவான் மட்டும்தான் தன்னுடைய ராசியான கன்னி ராசியில உச்சம் அடைவார். அப்போ இந்த கன்னி என்பது உங்களோட விருச்சிகத்துக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போ புதன் பகவான் ஏற்கனவே பணத்திற்கு, நோட்டுக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட பணம், பேப்பருக்கு காரகமே அவர் தான். அவர் 11ல தன்னுடைய வீட்டில் உச்சம் அடைகிறார். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் பண ரீதியான காரியத்தில் வெற்றி உண்டு. அதுல முதல்ல கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அல்லது அவங்ககிட்ட கிடைக்க வேண்டிய பணம், அந்த செட்டில்மெண்ட் முடியுங்க. கூட பிறந்தவங்களால ஏதாவது ஒரு சங்கடங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை முடியுங்க. கூட பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும், அவங்க தான் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை, அவங்களுடைய காரியங்கள் நடைபெறும். ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு இருந்த முட்டுக்கட்டை விலகுது. ஸோ கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, கஷ்டம் இருந்தால் சரியாகும். கூட பிறந்தவங்களால் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தால் சரியாகும். சொத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தால் அது சரியாகி உங்க பங்கு கிடைக்க போகுது. தொழில் ரீதியா கிடைக்க வேண்டிய பணம், லாபம் கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், நோட்டு புக்கு சம்பந்தமான தொழில்கள் அல்லது குறிப்பிட்டு பிரிண்டிங் பிரஸ், அச்சு ஆபீஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மற்றும் எழுத்துப்பூர்வமாக கல்வி, டீச்சிங் லைன் தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதுல மிகப்பெரிய அளவு ஒரு லாபம் கிடைக்க போகுது. இந்த ஒரு நேரத்துல அரசு வேலைக்கு ட்ரை பண்றவங்க இந்த பேங்கு அல்லது டீச்சிங் லைன் மற்றும் இந்த நீதித்துறை, ஸோ இதுல ஏதாவது ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுல வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது போக மாமன் வழி உறவுகள் மூலமாக சில ஆதாயங்கள் பெறுவீர்கள். கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மாமனால ஒரு லாபம் என்றது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஸோ இதற்கு அடுத்தபடியா இந்த புதன் பகவான் மிதுன ராசிக்கு அதிபதி நான் சொல்லியிருந்தேன். மிதுனம் என்பது உங்களுக்கு 8ஆம் வீடு. பணபர ஸ்தானத்துல இந்த 8ஆம் வீடு மறைமுகமான வழியில கிடைக்கக்கூடிய பணவரவை சொல்லக்கூடியது. ஸோ குறுக்கு வழியில ஒரு ஷார்ட் பீரியட்ல கிடைக்கக்கூடிய பணம். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு நேரத்தில் இந்த லாட்டரி டிக்கெட் அடிக்கிறது, ஒரு பெட் மேட்ச்ல ஜெயிக்கிறது, அதே போல ஒரு கேம்ல ஜெயிச்சு ஒரு பண லாபம் பார்க்கறது, ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்ல பண லாபங்கள் பார்ப்பது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு கோர்ட் கேஸ் வழக்கு தொடுத்துருக்கீங்க, அதன் ரீதியாக ஜெயித்து, அது வந்து உங்க வேலை தொழில் ரீதியாக கூட இருக்கலாம், அதுல ஜெயிச்சு அதுக்காக உங்களுக்கு பண லாபங்கள் கிடைக்கிறது. ஸோ பணத்துக்காக தான் ஒரு கோர்ட் கேஸ் வழக்கே நடக்குது, பணம் வர்றதுக்குன்னு பிரச்சனைக்காக. அந்த பிரச்சனை தீர்ந்து கோர்ட் கேஸ் வழக்குகள் முடிஞ்சு அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் வழக்குகள் நடந்தா அது இப்போ சாதகமா உங்களுக்கு சாதகமா முடியும்.
அப்போ வாழ்க்கை துணையிடமிருந்து வர வேண்டிய பணமானது அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையானது கிடைக்கும். சரிங்களா? உங்க வாழ்க்கை துணையை மீண்டும் வந்து சேர்க்க. ஏன்னா 8ஆம் வீடு பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருக்கு ஆயுளை குறிப்பது, கணவனை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தான். அப்போ கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு இப்போ காசு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், அது நீதி கிடைக்கக்கூடிய தருணம், வாழ்க்கையே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். சரிங்களா? இதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த ஒரு நேரத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மறுமண வாழ்க்கை கிடைப்பதற்கு யோகம் உண்டு. நீங்க ஆணா இருக்கலாம், இல்ல பெண்ணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களா இருந்தா 2வது திருமண வாழ்க்கை நடக்கக்கூடிய அல்லது 2வது திருமண வாழ்க்கைக்கு உண்டான உங்களுடைய துணையை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த துணை உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் சொல்லலாம். சரிங்களா? அது கண்டிப்பா நடக்கும். ஸோ மேலும் இந்த ஒரு புதிய லாட்டரி டிக்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் இப்படிப்பட்ட வழிகளிலும் பண லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் உண்டு. சரிங்களா? அடுத்தபடியா இந்த புதன் பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வை, அதாவது உச்ச பார்வைன்னு சொல்லலாம், மீன ராசியில பதியுது. இப்போ மீன ராசியில சனி பகவான் அமர்ந்திருந்தாரு, ஆனா இப்போ வக்ரமா இருக்கிறார். இதை விட சரியான நேரம் வேற எந்த நேரம் கிடையாதுங்க. ஏன்னா சனி பகவான் சாதாரணமா இருந்ததுன்னா சனியினுடைய பார்வை புதனுக்கு, புதனுடைய பார்வை சனிக்கு, சப்தம் ஒரு மாறி மாறி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் பார்வையில் மாற்றங்கள் உண்டு. இப்போ அப்ப 5ஆம் வீட்டை புதன் மட்டும் தனித்து பார்க்கிறார், உச்ச பார்வையை பார்க்கிறார். பலம் யாரு? புதனுக்கு இப்போதைக்கு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடித்தது அதிர்ஷ்டம். ஏன்னா 5ஆம் வீடுங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய வீடு. கிரானைட், கல்குவாரி, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்துக் கொண்டிருப்பவர்கள், இவங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு இன்கிரிமெண்ட், தொழில் ரீதியாக ஒரு லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கப்படும். திடீரென வெளிநாடு யோகங்களும் கண்டிப்பா நடக்கும். அதே போல திடீர் காதல் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம். உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை, ஒரு உத்தியோகம், தொழில் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த இடத்துல அரசியல் பதவியோ, சினிமா வாய்ப்புகளோ, திடீர்னு பிரபலமாகக்கூடிய சான்ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்த கம்பெனியில நீங்க பிரபலம் அடைகிறதுக்கும், உங்க வேலைக்குண்டான அல்லது உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைச்சி உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்தேன், இந்த இடத்துல வேலை பார்த்தேன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இந்த ஒரு காரியத்தை பண்ணி முடிச்சேன்ற அளவுக்கு மிகப்பெரிய பிரபலம் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு உண்டான ரெகனேஷன் கிடைக்க போகுது. புதிய ஒரு கண்டுபிடிப்பு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, புதிய ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்த போறீங்க. ஸோ அதனால ஒரு பெயர் புகழ் நீங்கள் பெறுவீர்கள். ஸோ இந்த ஒரு நேரத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேடை ஏறக்கூடிய, விருது வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய பாக்கியங்களும் இருக்குது. அதனால பெயர் புகழோடு சேர்த்து லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ புதன் பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வை, அது உச்ச பார்வை 5ஆம் வீட்டுல பதியுது. பிள்ளைகள் வழியில் பெயர் புகழோடு பணமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா பிள்ளைகளை நினைத்து இனி நீங்கள் வருந்த வேண்டாம் விருச்சிக ராசிக்காரங்க. அவங்க மூலம் நல்லது நடக்கும். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வேண்டிய வேண்டுதல் பழிக்க போகுது. குலதெய்வத்தால் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் இந்த வழிகள் எல்லாம் பணவரவுகள் கண்டிப்பா உண்டு. ஸோ இந்த பணவரவுகள் வருகின்ற இடத்துல உறவுகளும் உங்களை தேடி வரும். ஸோ உறவுகளாலும் நன்மைகள் கிடைக்கும், உதவிகளும் கிடைக்கும். மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு நேரத்தில் நினைக்க வேண்டியது, செய்ய வேண்டியது, கடவுளை நினைக்க வேண்டும். சரிங்களா? கடமைகளை செய்ய வேண்டும். ஏன்னா வினை அப்படின்றது நம்ம எதை செய்யறோமோ அது பின்னாடி நமக்கே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு நேரத்தில் தான தர்மங்கள் விஷயங்கள், அதுவும் குறிப்பிட்டு ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் அல்லது ஆடை தானம் பண்ணுங்க. அதே போல கோயில்களுக்கு பாத யாத்திரை போறவங்களுக்கு, கிரிவலம் போறவங்களுக்கு, மலையேறி போய் முருகனை அல்லது சிவரன் தரிசனம் பண்றவங்களுக்கு அவங்களுடைய கால்வழி தீர்வதற்கு மருத்துவ உதவி, மருந்து சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கைகரியம் ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? அதே போல நீர் மோர் ஆகாரம் கண்டிப்பா கொடுங்க கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு. சரிங்களா? ஸோ நீர்மோர் தானம் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. உங்களுக்கு நடக்க வேண்டிய கஷ்டத்திலிருந்து நீங்க தப்பிக்க போவதும் உறுதி. ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடு பரிகாரத்தை தவறாமல் நீங்க பண்ணிக்கணும். ஸோ நல்லவர்களே, இன்றைய விருச்சிக ராசி பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செஞ்சு. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம்.